மகளிர் உச்சி மாநாட்டை தொடக்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்றும் நாளையும் மாநாடு. உயர் பொறுப்பில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வர வேண்டும். சமூகத்தின் முதுகெலும்பாக பெண்கள் இருப்பதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு. உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் இருக்கணும். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. தமிழ்நாட்டை 2030ற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக்குவதே இலக்கு. மகளிர் உச்சி மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம். அதிமுக ஆட்சியில் 3 முறை முதல்வராக இருந்தவர் எப்படி திமுகவுக்கு போவார்? திமுகவில் ஓ. பன்னீர்செல்வம் இணைகிறாரா என்ற கேள்விக்கு டிடிவி தினகரன் பதில். நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஓ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் வந்ததுனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார்? அன்பா அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்கள் கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு சொல்லுவேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்க. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறாரா பாமக நிறுவனர் ராமதாஸ்? பேச்சுவார்த்தை தொடர்பான கேள்விக்கு நல்லது நடக்கட்டும் என செங்கோட்டையன் பதில். இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போற வாரம் பார்த்தேன், பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போதுதான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். தாவேகா கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வர நினைத்ததாக செங்கோட்டையன் பேட்டி. கூட்டணி பற்றி யாராவது பேசினாலே டெல்லியிலிருந்து வந்து விடுகிறார்கள் என்றும் பேச்சு. ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. மணாலியில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ராட்சத பலூன். பனிமலைகளுக்கு மேல் பறந்த பலூனில் இயற்கை அழகை ரசித்த பயணிகள். புதிய உச்சத்தில் வெள்ளி விலை. சென்னையில் வெள்ளி கிராமுக்கு ₹12 அதிகரித்து ₹387 விற்பனை. கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ₹520 குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ₹1,19,680 விற்பனை. தமிழகத்தில் கறிக்கோழி விலை இன்று ஒரே நாளில் ₹13 சரிவு. முட்டை விலை ₹5.20 அதிகரிப்பு. திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்பத் திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மதுரை மாவட்டம் கீழக்கரை அரங்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி.
1300 காளைகள், 500 வீரர்கள் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் உற்சாகமாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. போட்டியில் 600 காளைகள், 400 வீரர்கள் பங்கேற்பு. நாமக்கல்லில் லாரி மீது அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 2 உட்பட 3 பேர் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம்.